Hi friends, welcome to Ajwa Kitchen. என்ன friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான unboxing வீடியோ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்க Ajwa Kitchen பார்த்துட்டு ரெட் கலர்ல subscribe இருக்கும். அதை click பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம click பண்ணி பக்கத்துல bell iconல all in notification கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஒரு unboxing வீடியோ தாங்க சொல்லிருக்கோம். அது என்னன்னு நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றதோட இன்ட்ரஸ்டா இருக்கும். இப்போ நம்ம மேலே போட்டிருக்க நியூஸ் பேப்பரை ஃபுல்லாகவே எடுத்துடலாம். ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பராக இருக்கா, என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். என் பொண்ணுக்கும் எனக்கும் ரொம்பவே பிடிச்ச ஆசையாக அதை பார்த்து வாங்கினோங்க. அதுதான் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். இப்போ பாக்ஸ் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அன்பாக்சிங்கை வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். செமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மினியேச்சர் கிச்சன் செட் தான் நான் இன்றைக்கி காட்டுறேன். அதுவும் க்ளே பாட்டில் செஞ்ச மினியேச்சர் தாங்க. மண்பானையில் செஞ்ச சின்ன சொப்பு சாமான்கள் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என் பொண்ணுக்கும் எனக்கும் ரொம்பவே பிடிச்சதா இந்த வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி மினி கிச்சன் செட் பார்த்திங்கன்னா சில்வரில் நான் அன்பாக்சிங் போட்டிருக்கோம். அந்த வீடியோ ரொம்பவே எல்லாராலையும் பார்த்தாங்கங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றா அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏற்கனவே மினியேச்சர் கிச்சன் செட் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து வேறு டிசைன்ஸில் பார்க்குறப்ப அதை வாங்கி யூஸ் பண்ண ரொம்பவே ஆசைப்படுவாங்க. நமக்கும் ரொம்பவே ஆசையாக இருக்குங்க. நம்ம வீட்டில் என்னதான் ரெகுலராக வேறு பெரிய பாத்திரங்களில் சமைச்சாலும் அந்த குட்டி பாத்திரங்களை பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால தான் நானும் என் பொண்ணும் போய் பார்த்து இந்த மினியேச்சருக்காக ஒரு க்ளே பாட் மினியேச்சர் வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. விலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. பார்த்து ஒவ்வொரு கடைகளில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள மண்பாண்டங்கள் விற்கிற கடைகளில் தான் நாங்கள் போய் வாங்கணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அதோட நேம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா பொருளுமே அழகழகாக குட்டியாக இருக்குது. நம்ம குட்டீஸ்லாம் இப்போ வீட்டில் இருக்கிற டைம் தான். அதனால நிறையா வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபோன் இல்லை டிவியில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கவே கூடாதுங்க. நம்ம குட்டீஸ்க்கு இந்த மாதிரி சொப்பு ஜாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொருட்களை கொடுத்து சமைக்க சொல்லி பாருங்கள். அதில் நம்மளும் சேர்ந்து சமைச்சோம்னா அவங்க ரொம்ப விருப்பமாக ஆசையாக விளையாடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே மினியேச்சர் கிச்சன் செட் சில்வரில் போட்டிருக்கேன். அதோட வீடியோவையும் நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டேன். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம கிச்சன் செட்டில் ஒரு 18 வெரைட்டியான திங்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பொருளையும் பற்றி சொல்கிறேங்க. நான் 2 கடைகளில் தான் தேர்ந்தெடுத்து வாங்கினேன். நீங்களும் போய் உங்கள் ஊரில் உள்ள மண்பாண்ட கடைகளில் கேட்டு பாருங்கள், வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அடுப்பு தாங்க சமையலுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் நான் 2 டைப்பாக அடுப்பு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் குட்டி. 2 டைப்பாக 2 அடுப்பு இருக்குங்க. செமையாக இருந்துச்சு. நான் 2 கடைகளில் பார்த்து எடுத்தேன். ஒரு கடையில் ஃபுல்லாக செட்டாகவும் இன்னொரு கடையில் தனித்தனியாக உதிரியாகவும் வாங்கினேங்க. பெரிய வந்து அடுப்புக்கு தகுந்தாப்பில் பால் பானை வாங்கியிருக்கேங்க. ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சின்ன அடுப்புலேயும் செட் ஆகும். டீ குடிக்க, சூப்பராக ஜூஸ் குடிக்கலாம் ஒரு சின்ன சைஸ் கப்பு வாங்கியிருக்கேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோறு வடிக்கக்கூடிய அந்த களையம் தாங்க. நல்லா மூடி போட்டு சூப்பராக வடிக்கலாம் போலங்க. நம்ம வந்து சீக்கிரமாக சமையல் வீடியோவும் இதில் பார்க்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட அந்த களையம் பார்த்திங்கன்னா 2 அடுப்புலையுமே செட் ஆகுது. நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த அடுப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். மூடியுமே தனியாக ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே என் பொண்ணு பாருங்கள் அந்த களையத்துக்கு செட் ஆகாதான் மூடி பார்க்குறா. கரெக்டாக சூப்பராக வந்து செட் ஆகிருக்குங்க. அடுத்ததான் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பொரிக்கஞ்சட்டி தேடினேன். ஆனால் கிடைக்கல. அதுக்காக நான் வேறு மாதிரி ஒரு பொரிக்கஞ்சட்டி வாங்கியிருக்கேன். நம்ம வந்து இதுக்கு வந்து வறுக்க, பொரிக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு சின்னதாக டம்ளர் தாங்க. டம்ளரும் செமையாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பொருளையும் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இது சின்னதாக கடாய். இதுவும் அந்த செட்டில் உள்ளது. இது நம்ம ஆயில் ஊற்றவும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றவும் இந்த பானையை வந்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக தோசைக்கல்லுங்க. தோசைக்கல் நம்ம ஊற்றி பழகணும், அப்போ தான் நல்லா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக குழம்பு சட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் வந்து குழம்பு செய்கிற கடாய் தாங்க. இதுவும் நம்மளோட 2 அடுப்புக்குமே செட் ஆகும். இது தண்ணி பானை, நம்ம தண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இதில் நிறையா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பானை. இது நான் தனியாக தான் பார்த்து வாங்கினேன். நல்ல பால் காய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பணியாரக்கல் சூப்பராக இருக்குங்க. இதையும் நம்ம வந்து ஊற்றி பழக்கி வச்சுக்கிட்டா நம்ம ரெகுலராக செய்யலாம் போல். அடுத்ததாக ஒரு
மூடி தான், அந்த கடாய்க்குள்ளே மூடி தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மண்பானைகளில் செஞ்ச சொப்பு ஜாமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் குட்டீஸ் கூட சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸில் சூப்பரான ரெசிபீஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் குட்டீஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் என் பொண்ணோட பார்த்து சேர்ந்து வாங்கினதுனால ரொம்பவே ஆசையாக வாங்கினோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மினியேச்சர் clayPot செட் பார்த்தீங்கன்னா சூப்பராக செமையாச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் குட்டீஸ் கூட சேர்ந்து பாருங்கள்.